வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே வணக்கம். அதாவதுங்க, பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்ல போனால் அப்பா சம்மந்தப்படுது. முன்னோர்கள் அப்படி சொல்கிறது அப்பா சம்மந்தப்படுது, பாக்கியாதிபதினு சொல்கிறது. அப்போ பாக்கியாதிபதி நல்லா இருக்கணும். 1, 5, 9 நல்லா இருக்கணும். ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் செய்யணும்னா அப்போ பாக்கியாதிபதி நல்லா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. பாக்கியாதியோட 10 குடைன்னு சேர்ந்துருக்காரு. பாக்கியாதிபதி 10 குடை நட்சத்திரத்தில் இருக்கார். 10 குடையுமே பாக்கியாது 9 குடை நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னாலே, 9 குடை நட்சத்திரத்தில் வந்து 10 குடை இருந்தாலே 10 குடையுமே வந்து, அதாவது 9 குடையும் 10 குடை இப்படி நட்சத்திரத்தில் பரிவர்த்தனை ஆயிருந்தாலே என்னென்னா, இது வந்து இப்படி இருக்கக்கூடிய சாதகம் பார்த்தீங்கன்னா, சூரியன் சேர்ந்துருக்காருன்னு வச்சுங்க. சூரியன் சேர்ந்துன்னா அரசு அதிகாரி, அரசு சம்மந்தப்பட்டது அவருக்கு அந்த மாதிரி அமைப்பு வரும். இல்லைன்னாலும் சரி, இப்போ கோர்ட்டுக்கு அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய அந்த அரசுல வந்து ஒரு டெம்பரவரியாவது அவங்களுக்கு ஒரு பவர் கிடச்சி நல்லா சம்பாதிப்பாங்க. சூரியனோட சேர்ந்த அரசு சம்மந்தப்படுது. அரசு டிபார்ட்மெண்ட்டிலே வந்து ஒன்று ஒர்க் பண்ணுவார், இல்லைன்னா வந்து அரசு சார்ந்தே சம்பாதிப்பார். இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து டெண்டர் விடுது, கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறது. இப்போ தாலுகா ஆஃபீஸு, கலெக்டர் ஆஃபீஸு இதுலாம் பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக வேலை செய்வாங்க. அவங்க நல்லா சம்பாதிப்பாங்க. ஆனால் அதே நேரத்துக்கு வந்து உள்ளே ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கு ஒரு மாதம் இவ்வளோ தான். இவங்க அப்படி கிடையாது. இவங்களுக்கு வந்து எவ்வளோ நல்லா வருமானம் வரும், நல்லா முன்னுக்கு வருவாங்க. அரசு அவங்களுக்கு என்ன மனசில் தோணும்னா, நம்ம ஒரு அரசு அதிகாரி இல்லையே, அவங்ககிட்ட போய் நம்ம கையெட்டி பதில் சொல்கிற மாதிரி இருக்குது. அவங்க கேட்குறதெல்லாம் நம்ம பதில் சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு எண்ணம் ஒன்று தான் அப்படியே வந்துட்டு போது. தப்பானது அவங்கள்ட்ட இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ சூரியன் தான் அந்த மாதிரி. சந்திரன் தான் என்னங்க, அப்போ 10 குடையவனும் பாக்கியாதிபதி கூடவும், அதாவது சந்திர பகவான் இருக்கார். சந்திர பகவான் இருந்தால் என்ன, ட்ராவல்ஸ் வச்சு ஓட்டுறது, வண்டி வாகனம். எனக்கு தெரிஞ்சவங்க 40 லாரி வச்சு ஓட்டிருக்கிறாங்க. 40 லாரி, 25 பஸ்ஸு, பெரிய ட்ராவல்ஸ் தான். ஆமாம், இந்த மாதிரிலாம் வச்சு ஓட்டிகிட்ருக்கிறாங்க. அது ஏன்னா 9 குடையவனும் 10 குடையவனும் பார்வை அவங்க அந்த நட்சத்திரத்தில் வந்து இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு ட்ராவல்ஸ் சம்மந்தப்படுது. சந்திரன் இருந்தால் அந்த மாதிரி பாருங்க, விவசாயம் சம்மந்தப்படுது, பால் வியாபாரம், உணவு சம்மந்தப்படுது, ஹோட்டல் கேட்ரிங் சம்மந்தப்படுது. அந்த மாதிரிலாம் அவங்க செய்கிறத நான் நிறையா பார்த்துருக்கேன் சாதக ரீதியாகவே. அதே இனத்துக்கு வந்து செவ்வாய் இருக்கார் வச்சுக்க. செவ்வான்னு நிலம், புலம், புரோக்கர், கம்சன், ஏஜெண்ட்டு. பாருங்களா, புரோக்கர் நிலம் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா வாங்க, விற்க, கைமாற்ற, அந்த மாதிரிலாம் வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஏன் அப்படின்னு கேட்டால், பாக்கியாதிபதி நட்சத்திரத்தில் 10 குடை இருக்கார். அதை சார்ந்து இந்த செவ்வாய் இருக்கும்போது அந்த மாதிரி நிலம் போல் வாங்குறது, விற்கிறது, டாக்குமெண்ட்டு சம்மந்தப்படுது. அது புதனுக்கு வரும். டாக்குமெண்ட்டு, பத்திரம், பதிவுலாம் புதனுக்கு வரும். செவ்வாய் வந்து நிலம் போல் சம்மந்தப்படுது. முருகனை அதிகமாக குடிப்பாங்க, சஷ்டி விரதம் பிடிப்பாங்க. சஷ்டினா பார்த்துங்க, திருச்செந்தூர் போவாங்க, பழனிமலை போவாங்க. அது வந்து செவ்வாயோட ஆதிக்கம். செவ்வாய்னா அங்காரவன், நிலக்காரகன், நிலத்துக்கு சொந்தக்காரர். ஆனால் அதுக்கு அதிதேவதை வந்து முருகப்பெருமான். அப்போ அந்த முருகப்பெருமானை அவங்களுக்கு நல்லா பிடிக்கும், நல்லா வழிபாடு வச்சுட்டு வருவாங்க செவ்வாய். புதன்னால என்ன, டாக்குமெண்ட்டு, பத்திரம். அவங்க என்ன படிப்பேன்னா, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதில் வந்து எப்படின்னா, ஆடிட்டர் சம்மந்தப்படுது, ஆசிரியர் சம்மந்தப்படுது, பேங்க் அக்கௌண்ட்டு, பேங்க் சம்மந்தப்படுது. இந்த மாதிரி வந்து அவங்க படிப்புத்துறை எடுத்து படிப்பாங்க. அவங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். ஆனால் அதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் இந்த புதன் இன்மாலான பத்திரம் எழுதுகிறவர், பத்திரம் பாண்டு, அந்த மாதிரி பத்திர ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது, பத்திர ஆஃபீஸில் பெரிய பெரிய அதிகாரியாக இருக்கிறது, அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நான் நிறையா பார்த்துருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு அமைப்பு புதன் வந்தால். குரு வந்துச்சுன்னா, குருன்னா கோயில் குருக்கள் சொல்லுவாங்கள்ல, கோயிலில் ஒர்க் பண்ணுறவர், கோயிலில் ஒர்க் பண்ணுற வாட்ச்மேன்கள், கோயிலை சுற்றி கடை வச்சுருப்பாங்க பாருங்கள். அவங்களுக்குலாம் வந்து அந்த சூரியன் 9 குடையன் இந்த மாதிரி வந்து 10 குடையன் இருக்கும்போது அந்த கோயிலில் அவங்களுக்கே கடை விட்டுருப்பாங்க. கடை ஒரு ஃப்ரீயாக வச்சு வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க குருமார்கள். அப்போ பூஜை புனஸ்காரம், பூஜை சாமான்கள்லாம் அவங்கள வந்து வாங்கி விற்க, அந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு இருக்குது. சுக்கிரனால ஃபேன்சி ஸ்டோர், நகை கட்டை, நகையை சம்மந்தப்பட்டது, கௌரிங் சம்மந்தப்பட்டது, அந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பில் வந்து, அதாவது ஏன்னா 10 குடையனோட சூரியன் சேரும்போது, பாக்கியாதிபதி சேரும்போது அப்படி சொந்தமாகவே பண்ணுவாங்க அவங்களாம். ஃபேன்சி ஸ்டோர், நகை கடை, நடிகர்னு நகைச்சுவை சம்மந்தப்பட்டது, கதை வசனம் எழுதுறது, அந்த மாதிரிலாம் நிறைய. இது வந்து எடுத்தோம்னா நிறைய அப்புறம் லட்சக்கணக்கில் காரகத்துவம் வந்துடும். இதில் போனீங்கன்னா சுக்கரன் மட்டும் அவ்வளோ, அதாவது தேவகுரு, அசுரகுரு, அந்த 2 பேர்த்துக்கும் பார்த்திங்கன்னா காரகத்துவம் அதிகமாக இருக்குது. அதுதான் குருங்கிறது ஒரு கோள் வந்து பெரிய கோள்னு சொல்லுவாங்க. அப்படியே அப்போ சனி போனான்னு வச்சுங்க. இப்போ எப்படின்னா, அந்த முனிசிபாலிட்டியில் வந்து இந்த வீடு தெருவெல்லாம் சுத்தம் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் முனிசிபாலிட்டியில் கான்ட்ராக்ட் எடுத்து, இது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எல்லா முனிசிபாலிட்டியில் வந்து கான்ட்ராக்ட் தான் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. அது சனியோட ஆதிக்கம் அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி ராகுன்னா வந்து பிரம்மாண்டமாக அவங்களும் ஏஜெண்ட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. அவங்க பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க.
பெரிய லெவலுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் உள்ளே போயிருப்பாங்க. இவங்க உள்ளே ஒர்க் பண்ண மாட்டாங்க. அந்த அதிகாரிகள் எல்லாமே ஐடியா கொடுப்பாங்க. இது இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அப்படி. ஆனால் அவங்க ப்ரைவேட்டாக தான் இருப்பாங்க. அதுதான் ராகு. கேதுன்னா எல்லாத்தையும் சுருக்க பார்க்கும். ஒரு வீட்டுக்குள்ளேயே செயல் கேதி மாதிரி உள்ளே இருக்கிறது, ஒரு எதுலேயுமே வளர்ச்சி அடையாமல் மன விருத்தை, அந்த மாதிரிலாம் கேது. மாந்தின்னா கெட்ட கெட்ட கனவு வரும். நைட்டில் பார்த்திங்கன்னா பாட்டையும் பூட்டையும் முப்பாட்டையும் எல்லாமே கனவு வருவாங்க. முன்னோர்கள் அந்த மாதிரி வருவாங்க. அவங்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்தாலே போதும். என்னிடம் சாதகம் பார்க்க விருப்பப்பட்டால் 95 14 77 10 74. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.